கிடையாது. அப்புறம் நான் கிளி ஜோசியம் பார்க்கல. எப்படி சொல்றேன்? நான் வந்து ஓட்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த ஓட்டு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு கட்சியும் இணைஞ்சிருந்து இருந்தா இவங்க எவ்வளவு ஓட்டு இவங்க எவ்வளவு ஓட்டு 1 and 2 சேர்க்கும் போது இவங்க இடத்துல வின் பண்ணிருப்பாங்கன்னு ஆக்சுவல்ஸை பேசிட்டு நீ இவன் பொண்டாட்டி அவங்க கூட போனானா, அவன் பொண்டாட்டி இவன் கூட போனானா, விஜய் வந்தானா, ஊர்லாம் எதுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? பொறுங்க, என்ன பேச விடுங்க, பேசுங்க. அதிமுக கூட பிஜேபி போயிருந்தா இந்த ஓட்டு சதவீதம் கூட வந்திருக்காது. இப்ப அதிமுகவுக்கு இருக்க ஓட்டு சதவீதம் வந்திருக்காது. காரணம் என்னன்னா பிஜேபி மேல மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு கடுமையான ஒரு, அப்புறம் எப்படி ஓட்டு பேங்க் இன்க்ரீஸ் ஆச்சு? பிஜேபிக்கு மட்டும் தனி, அது பிஜேபிக்கு மட்டும் தனியா வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த நம்ம எடுபட்ட அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணாமலை வந்த சொல்றானா. இப்ப நான் உங்ககிட்ட நான் கடுமையா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி 4 வார்த்தை நான் பேசுவேன். பேசுங்க, ரைட்டு. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியல, இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க ஓவரா பேசுறீங்க, ஐயா விடுங்க ஐயா, கொள்ளடிச்சது போதும், ஒரு 5 வருஷம் கொடுத்துட்டு போங்க ஐயான்னு சொல்லும் போதுதான் நீங்க ஒழுங்கா பேசுன்றீங்க. அப்புறம் ஒரு தலைவரை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா